தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளருக்கு கிரெயின் மூலம் மாலை அணிவித்து ஜேசிபி மூலம் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் திண்டுக்கல் மற்றும் வேடச்சந்தூர் தொகுதிகளை உள்ளடக்கிய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் செய்து தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள எல் தர்மராஜ் இன்று திண்டுக்கல் காமராஜ் சிலை முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் கிரெயின் மூலம் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தொண்டரணி சார்பாக பெரியார் சிலை அருகே ஜேசிபி மூலம் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் தர்மாவுக்கு கும்ப மரியாதை செய்தனர். பின்னர் பெரியார் சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தர்மராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. தம்பி அப்படியே திரும்பி போயா தம்பி. என் கண்ணிமை போல் என்னை காக்கும் எங்களின் ஆசான் இருவரும் உனக்காக திண்டுக்கல் மற்றும் வேடச்சந்தூர் தொகுதிக்கான மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்னை தேர்ந்தெடுத்து என்னை இத்தகைய செயலுக்கு உயர்த்திய தளபதி அவர்களுக்கும் மகபூப் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் தான் அறிவிச்சாங்க. நான் இன்னைக்கு நைட்டு தான் காலையில் ஊர்லேருந்து வரக்குள்ளே எனக்கு இவ்வளோ தொண்டர்கள் இவ்வளோ வரவேற்பு கொடுத்து நகர ஒன்றிய கிளை நகர எல்லாருக்குமே என் கண்ணீர் மல்க அவர்கள் பாவம் வணங்கி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே தர்மாக்காக மட்டும் இல்லை, நான் மாவட்ட செயலாளருங்கிறதும் இல்லை, எல்லாருமே தளபதிங்கிற இந்த ஒரு முகத்துக்காக மட்டும்தான் எல்லாரும் இதுக்கு உழைக்கிறோம். 2026 அவரை சிம்மாசனத்தில் அமர வைக்கிற வரைக்கும் இந்த வெற்றியை நாங்கள் கையால் அவர் கையில் கொடுப்போம் என்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை